Recording in progress. Om Shri Saile Sadayapatram Deepaktyadi Gunarnavam Yatindra Pravanam Vande Ramyaja Mataram Munim Ramyaja Matru Yogindra Padareka Mayam Sada Tada Yattatma Sattadim Ramanuja Munim Bhaje Lakshmi Nada Samarambam Nada Yamuna Madhyamam Asmat Acharya Paryandam Vande Guru Parambaram Srimat Yatindra Varayogi Patapcha Brangam Sri Vanasaila Munivarya Dayaika Patram Vikyada Veda Sikarobhaya Tattva Bodham Ramanujam Kalijitam Munimachrayamaha Panaval Aravanai Palli Kolbavarku Evvuyirum Gunabogam Endru Kurugai Kadiban Uraithaduya உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சில வகுப்புகளாக நம்மாழ்வாருக்கும் பிராட்டிமார்களுக்கும் உள்ள சாமியத்தை பார்த்துட்டு வந்தோம். பெரிய பிராட்டியாரோட சாமியம், பூ பிராட்டியோட சாமியம், நீலாதேவியோட சாமியம் பார்த்துட்டு, இது மட்டும் இல்லாமல் ஆயர் பெண்களோடும் சாமியம் எப்படி, ஆயர் பெண்களோடும் இவர் ஒப்பிடத்தக்கவர் அப்படிங்கிறத போன வகுப்பில் பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, மதுராபுரியில் உள்ள ஸ்திரீகளோடு ஆழ்வார்க்கு என்ன ஒப்புமை அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ அந்த மதுராபுரியில் உள்ள ஸ்திரீகள் அவங்க பட்டணவாசிகள் இல்லையா. இந்த ஆயர் பெண்கள் கிராமப்புறம், ரூரல் அர்பன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவங்க இப்போ மதுராபுர பெண்கள் மிக்க நாகரீகம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவர்களோடு ஆழ்வாருக்கு உண்டான சாமியம் என்பது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் அதுக்கு அடுத்தடுத்து எப்படி எல்லா பிராட்டிமார்களோடும் இவருக்கு ஒப்புமை இருந்த பொழுதிலும் குறிப்பாக சீதா பிராட்டியாரோடு ஒப்பு எப்படி என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த இதுதான் பேஜ் 131. முழுசி ஆவர் என்னும் தேன்மொழியாலே கோகுலத்தை மறப்பிக்கும் நகர ஸ்திரீகள் பாவம் மற்பொரு விரல் கஞ்சனை என்னும் அவற்றிலே தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்னன்னா, இப்ப நம்ம ஆயர் சிறுமிகளை பார்க்க வந்த போது என்னன்னா, பிராட்டிமார் கூப்பிட்டா கூட அதை கூட காதுல வாங்காம அவன் ஆயர் சிறுமிகளோடு விளையாடி கொண்டிருப்பான், பேசிக்கொண்டிருப்பான், இணைந்து மகிழ்ந்திருப்பான்னு பார்த்தோம். இப்போ இந்த மதுரா நகர் ஸ்திரீகளை பார்த்த உடனே அந்த ஆயர் பெண்களை கூட மறப்பிக்கும் அளவுக்கு அவர்களிடம் அன்பு கொண்டான் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முழுசி ஆவர் என்னும் தேன்மொழியாலே கோகுலத்தை மறப்பிக்கும் நகர ஸ்திரீகள் பாவம். கோகுலத்தை மறப்பிக்கும் அந்த ஏதாவது எந்த பிராட்டிமார்களை மறந்து அவன் ஆயர் சிறுமிகளோடு மகிழ்ந்திருந்தானோ அந்த ஆயர் சிறுமிகளையும் மறப்பிக்கும் அளவுக்கு இருந்த அந்த மதுரா ஸ்திரீகளுடைய பிரபாவம் அது என்ன அப்படின்னா, நகர ஸ்திரீகள் அவங்க நல்ல நகரத்திலிருந்து ரொம்ப நாகரீகமாக இருந்தபடியாலே இவன் இந்த ஆயர் பெண்களை கூட மறந்தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அது எதில் தோன்றும், எந்த பாசுரங்களிலிருந்து நாம் இதை பார்த்து கொள்ளலாம். அதாவது இந்த மதுரை ஸ்திரீகள், மதுரையில் இருந்த பெண்களோடு நம்மாழ்வாருக்கான அந்த இயல்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முழுசு வண்டு ஆடிய என்றும் ஆவர் இவர் செய்தறிவார் என்றும் பாசுரங்களில் சொன்னபடி ஸ்ரீ மாலாக்காரரும் கூனியும் கொடுத்த திருமாலையையும் சாந்தையும் சாத்திக்கொண்டு பெருந்தெருவின் வழியிலே எழுந்தருளி குவலையா பீடத்தை கொன்ற கண்ணனை ஒப்பனை அழகு வடிவழகில் மயங்கினர் வடமதுரை பெண்கள். இப்போ என்ன ஆச்சுனாக்கா, கண்ணனுக்கு ஒரு 13-14 வயசு ஆயிடுச்சு. அப்போ கம்சன் இதுக்கு முன்னால் பல அசுரர்களை ஏவியும் அவன் குழந்தையா இருக்கும்போது அவனை கொல்லவே முடியலங்கிறதுனால அவன் வஞ்சனையாக அவனை மதுரைக்கே வரவழைக்கிறான். அங்கே ஒரு பெரிய வில் விழா நடக்க போறதுன்னு சொல்லி கிருஷ்ணனையும் பலராமனையும் கூட்டிட்டு வர சொல்றாங்க. யார்? அக்ரூரை அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றாரு. அவர் வரும் பொழுதுல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, அவங்களுக்கு வஸ்திரம் வேணும், மாலை வேணும், சந்தனம் வேணும், இதெல்லாம் வேண்டியிருக்கு அந்த 2 பேருக்கும். யாருக்கு? கண்ணனுக்கும் பலராமனுக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஒரு வண்ணான் கிட்ட போய் எங்களுக்கு ஏற்ற துணிமணிகளை கொடுக்கவும் அப்படின்னு கேட்டபோது அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். இது எங்கள் கம்சனுக்கு மட்டுமே ஆனது, இதை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு அவன் சொல்லி பெருமாள் கிட்ட அபச்சாரப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே வந்து மாலாக்காரர், மாலை கட்டும் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் எங்களுக்கு ஏற்ற மாலை கொடுங்கன்னு அவர் அழகழகான மாலைகளை கட்டி கொடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு கூனி, ஒரு கூனோடு சேர்ந்த ஒரு பெண், அதாவது அவர் உடம்பு வந்து பலவிதமாக வளைஞ்சு நிமிந்து கூட பார்க்க இயலாத அளவுக்கு ஒரு கூனி, ஒரு அழகே இல்லாத அவலட்சணமான ஒரு கூனி வந்து சந்தனத்தை அரைச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்போ கண்ணன் கேட்குறான், இந்த சந்தனம் யாருக்கு எடுத்துட்டு போறாரு? இது வந்து கம்சனுக்கு அப்படின்னா. அப்போ கண்ணன் கேட்குறான், எங்களுக்கான சந்தனத்தை நீ கொடுக்கக்கூடியதா, எங்களுக்கு உரிய சந்தனத்தை தர வேண்டும்னா அந்த கூனி வந்து அவளே தன்னுடைய கைகளால் அந்த 2 பேருக்கும் சந்தனத்தை போட்டு விடுகிறாள். அப்போ உடனே என்ன பண்ணுறான்னா கண்ணன்னாக்கா, அப்போ அவன் சொல்கிற, இப்படி அவலட்சணமான எங்கிட்ட இருந்து நீங்கள் சந்தனத்தை வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது கண்ணன் சொல்கிறான், நீயே அவலட்சணம் இல்லவே இல்லை, உன்னுடைய ஆத்மா மிகவும் அழகியது அப்படின்னு சொல்லி அவளுடைய தவடையை ஒரு கையால் பிடிச்சிட்டு அவனுடைய கால் கட்டை விரலால் அவளுடைய கால்களை அமுத்தி நிமிர்த்தியவுடன் அவள் வந்து மிக அழகான பெண்ணாக மாறிவிடுகிறார். அதுதான் அப்போ வந்து இந்த மாலாக்காரரும் இந்த சந்தனம் கொடுத்த பெண்ணும் நற்கதி அடைந்தார்கள். யார் எந்த வந்து வண்ணான் இவனுக்கு துணி கொடுக்க மாட்டான்னு சொன்னோன்னா அவன் வந்து நல்கதியை அடையவில்லை அப்படின்னு வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த கூனியால் கொடுக்கப்பட்ட சந்தனத்தையும் மாலாக்காரர் கொடுத்த அந்த மாலையும் அணிந்து கொண்டு வந்து இவனை வாசலிலே முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குவலையாப்பீடம் அப்படிங்கிற ஒரு யானையை ஏவி விடுகிறான் கம்சன். அந்த குவலையாப்பீட யானையத்தை வந்து அதோடைய தந்தத்தையே பிடுங்கி சம்ஹாரம் பண்ணி விடுகிறான் கண்ணன். இந்த அழகெல்லாம் பார்த்த அந்த மதுரா ஸ்திரீகள் மிகவும் காதல் வயப்பட்டார்கள். ஆஹா, இப்படி ஒரு அழகனா, இப்படி வீரனா என்று கண்ணன் திறத்தில் அவர்கள் மையல் கொண்டார்கள். அப்படி பண்ண உடனே ஸ்ரீ மாலாக்காரரும் கூனியும் கொடுத்த திருமாலையும் சாந்தையும் சாத்தி கொண்டு பெருந்தெரு வழியிலே எழுந்தருளி குலையா பீடத்தை கொன்ற கண்ணனை ஒப்பனை அழகு வடிவழகில் மயங்கினர் வடமதுரை பெண்கள். அந்த மதுரா நகரில் இந்த பெண்கள் மயங்கினார்கள். அவன் குவைலா பீடத்தை கொன்ற செயலுக்கு தோற்றனர். அப்பா, என்ன ஒரு வீரம், அப்படிப்பட்ட ஒரு மதம் பிடித்த யானையை கொன்று விட்டானே அப்படின்ட்டு அவனுடைய வீரத்துக்கு தோற்றனர். தோழிகளே, மிகச்சிவந்த திருக்கண்களை உடையதும் யானையோடு போர் செய்ததால் உண்ட வருத்தத்தால் வியர்வை துளிகள் நிரம்பியதுமான கிருஷ்ணன் முகத்தை பாருங்கள் அப்படின்ட்டு அந்த அழகை வந்து அவர்கள் வியந்து நோக்கினார்கள் அப்படின்ட்டு விஷ்ணு புராணத்தில் இருக்கு என்று இனிமையாக பேசினர். அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, இப்படி ஒரு அழகனா, இப்படி ஒரு வீரனா அப்படின்ட்டு கண்ணனை வியந்து பார்க்கிறார்கள். தேன்மொழியாலே, மழறு தேன்மொழி என்கிறபடி மழலை தேன் போல இனிதான இவர்கள் பேச்சுகளால் கவரப்பட்டான் கண்ணன். இவங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இனிமையான மொழியாலே அவனை புகழ்ந்து பேசியதை பார்த்த உடனே அவர்களால் கண்ணன் கவரப்பட்டான். ஆஹா, இப்படிப்பட்ட பெண்களா, இவ்வளோ இனிமையா பேசுறாங்களே, இவ்வளோ அழகா இருக்காங்களேன்ட்டு அவர்கள் பால் ஈர்க்கப்பட்டான் கண்ணன். மரப்பிக்கும் நகர ஸ்திரீகள் பாவம். மதுரையம்பதி அடைந்ததும் அந்நகரத்து பெண்களுடைய இனிமை பொருந்தி வார்த்தைகளாகிய தேனை காதுகளாலே பருகுகின்ற கண்ணன் இனி நம்ம எப்படி கோகுலத்திற்கு வருவான் அப்படின்ட்டு இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த ஆயர்குலத்தில் இருக்கிற பெண்களுக்கு திடீர்னுச்சு. ஐயையோ, இந்த மதுராபுரியில் இருக்கிற பெண்கள் அவ்வளோ அழகாமே, அவ்வளோ இனிமையா பேசுவாராங்களாமே, அவ்வளோ நாகரீகம் தெரிந்தவர்களாமே, அங்கே போய் அவர்களோடு பழகிவிட்ட நம் கண்ணன் திரும்பி எப்படிதான் ஆயர்படிக்கு வருவானோ மாட்டானோ என்று அவர்கள் கவலையில் ஆழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால கோகுலத்து பெண்கள் பேசும்படி கோகுலத்தை அவன் மறக்கும்படி செய்ய வல்லது மதுரையில் உள்ள பெண்களுடைய பாவம். ஸோ இப்போ எப்படி போகுதுன்னா அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆயர்பாடு சிறுமிகளோடு கலந்து பரிமாறுகைக்கு அவர்கள் குளிக்களிடத்துல போய் அவர்கள் சிற்றாடை திருடுவது, அவர்களுடைய கோலத்தை சிற்றில் சிதைப்பது, மறைந்திருந்து செய்வது, அவருடைய சட்டைகளை கிழிப்பது, இப்படியெல்லாம் செய்வதற்காக தன்னுடைய 3 தேவிமாரை அவர்கள் அழைத்தாலும் காதில் போட்டுக்கொள்ளாமல் ஆயர்பாடியில் இருந்தான் என்று சொல்லப்பட்டது. அப்படி சிநேகம் கொண்டாடு அப்படி கலந்து பரிமாறிய ஆயர் பெண்களை இப்போ வந்து மதுராபுரியில் உள்ள அந்த நாகரிகமான அந்த அழகான ஸ்ரீகளுடைய அந்த பேச்சிலே மயங்கி கண்ணன் இவர்களையும் விட்டான் என்று விளக்கப்படுகிறது. ஸ்ரீ மதுரையில் உள்ள பெண்களுடைய பாவம் இது. மதுரை என்பதை அடைந்து அந்நகரத்து பெண்களுடைய இனிமை பொருந்திய வார்த்தைகள் தேனை காதுகளிலே பருகிற கண்ணன் இனி எப்படி கோகுலத்திற்கு வருவான் என்று கோகுலத்து பெண்கள் பேசும்படி கோகுலத்தை அவன் மறக்கும்படி செய்ய வல்லது ஸ்ரீ மதுரையில் உள்ள பெண்களுடைய பாவம். இந்த தன்மை ஆழ்வாருக்கும் உண்டு. எப்படி வந்து கண்ணனுடைய இந்த விருப்பம் படிப்படிப்படியா ஏறிட்டு போதோ அதே மாதிரி இந்த ஆழ்வாருடைய பாவமும்
அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த பிராட்டிமாரோடு, அந்த 1000 சிறுமிகளோடு, அந்த மதுரா ஸ்திரீகளோடு ஒத்த தன்மை இந்த ஆழ்வாருக்கும் உண்டு அப்படிங்கிறத அவருடைய பாசுரங்களிலேருந்து விளக்குறாங்க. மற்பொரு விரல் கஞ்சனை என்னுமவற்றிலே தோன்றும். எந்த பாசுரத்தில் நம்ம இதை பார்க்கலாம்? இப்படி மதுராபுரி பெண்களோடு கண்ணன் மிகவும் இனிமையாக பழகினான், அவர்களிடத்தே காதல் கொண்டான், 1000 சிறுமிகளை கூட மறக்கும் அளவுக்கு அவன் இருந்தான் அப்படிங்கிறத அந்த பாவனையை, அந்த மதுராபுரி பெண்களுடைய பாவனையை ஆழ்வாருடைய எந்த பாசுரங்களிலே நாம் பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றாங்க. மற்பொரு தோளிடை மாயப்பிரானுக்கு என் கற்புடையாட்டு இழந்தது கட்டே என்கிறபடி பிரபலரான மல்லரோடு தோளில் சார்ந்து அழியாதபடி போரை செய்து கொன்ற ஆச்சரியத்தை உடையனான உபகாரனுக்கு அறிவுடையவளாய் இருக்கிற என் பெண் தனக்கு உள்ளவை அடங்கலும் இழந்தாள் என்று தோன்றும். இப்போ அந்த மதுரா ஸ்திரீகள் எதுக்கு தோற்றார்கள்? எதை கண்டு மயங்கினார்கள்? கண்ணன் அந்த சாந்து பூசின உடம்பையும் அந்த மாலை அணிந்த அழகையும் அவன் குவலையா பீடத்தை கொன்றதையும் அந்த அழகையும் வீரத்தையும் பார்த்து மயங்கினார்கள். இங்கே இந்த பராங்குச நாயி எதை பார்த்து தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தாள், தனக்குடைய பொருள் எதுவுமே வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு ஆனால் எப்படிங்கிறது அந்த தாய் சொல்றாங்க. அந்த தாய் பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா அதே மதுரையில் நடந்த அதே வீர செயல்களை சொல்லி இங்கே தாயார் சொல்கிறார். எப்படின்னா, மற்பொரு தோளுடை மாயப்பிரானுக்கு என்னோட கற்புடையாட்டி இழந்தது கட்டே. என்னுடைய கற்புடையாட்டி அப்படின்ட்டு அந்த தாய் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பெண் பேச்சுங்கிறது தாய் பாசுரமாகவும் இருக்கும், நாயகி பாவமாகவும் இருக்கும், நாயகி பேச்சாகவும் இருக்கும், தோழி பேச்சாகவும் இருக்கும்னு பார்க்குறோம். இந்த பாட்டு தாய் பேச்சாக இருக்கிறது. அவர் சொல்றார், என்னுடைய மகள் இந்த பராங்குச நாயகி ஆனவள் அங்க மாயப்பிரான் அங்க போரிட்டு தன்னுடைய சாந்து கூட கலையாதபடி, தன் மேலுள்ள சந்தனம் கூட கலையாதபடி அவர்களை கொன்றானே, அந்த வீர செயலுக்கு என்னுடைய மகளானவள் எல்லாவற்றையும் இழந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பராங்குச நாயகிக்கும் அந்த மதுரா ஸ்திரீகளுக்கும் உள்ள அந்த ஒப்புமை காட்டப்பட்டது. இன்னொரு வாட்டி படிக்கிறேன். மற்பொரு தோளிடை மாயப்பிரானிற்கு என் கற்புடையாட்டு இழந்தது கட்டே என்கிறபடி பிரபலரான மல்லரோடு தோளில் சார்ந்து அழியாதபடி போரை செய்து கொன்ற ஆச்சரியத்தை உடையவனான உபகாரனுக்கு அறிவுடையவளாய் இருக்கிற என் பெண் தனக்கு உள்ளே அடங்கலும் இழந்தாள். இவ புத்திசாலி, ஒன்றும் மக்கு கிடையாது, அப்படியே பார்த்தோன்னே ஏமாந்து போறதுக்கெல்லாம் மக்கு கிடையாது. அப்படிப்பட்டவ அந்த மாயப்பிரானுடைய அந்த வீர செயலை அறிந்த உடனே தன்னுடைய அனைத்தையுமே அவனுக்காக தோற்றாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தி உம்மை தஞ்சம் என்றவள் பட்டனவே, இதுவும் தாய்ப்பாசுரம்தான் என்கிறபடி வெகு மிடுக்கான கம்சனை அவன் செய்த வஞ்சனை அவனோடே போம்படி செய்தவரே, உம்மையே தனக்கு தஞ்சம் என்று கொண்டிருந்த இவள் பட்ட வெள்ளம் எந்தான் என்று தம்மிடம் அன்புடையவர்களை சொன்ன பாசுரங்களாலே மல்லரையும் கம்சனையும் அழித்த கிருஷ்ணனை அந்த சுவட்டோடு அனுபவிக்க ஆசைப்பட்டவையை பேசின பாசுரங்களிலே தோன்றும். இப்போ என்னன்னா, இந்த தாய் பாசுரத்தில் எல்லாமே அந்த மதுரையில் நடந்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது. அதாவது கம்சனை கொன்றது, மல்லரை கொன்றது, இந்த மாதிரி எதிரிகளை நிரசனம் செய்யக்கூடிய நீ உன்னிடமே இப்படி அன்பு கொண்டிருக்கும் இவள் திறத்தில் ஏன் முகம் காட்டாமல் இருக்கிறாய் அப்படின்னு அந்த ஏக்கம் தோன்றுபடி பாடக்கூடிய பாசுரங்கள். இவற்றில்தான் நாம் ஆழ்வாருக்கும் மதுரை பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த நாயனார் எடுத்திருக்கிற பாசுரங்கள், எடுத்துக்காட்டாக எடுத்திருக்கிற பாசுரங்கள் எந்த பிராட்டியுடைய விஷயத்தை சொல்கிறாரோ அதிலேருந்து எடுக்கப்பட்டது. இப்போ சீதையை பற்றி சொல்லும்போது ராமபிரான் பற்றிய பாசுரங்களாகவே எடுத்தார். பூமி பிராட்டியை பற்றி சொல்லும்போது வராக பெருமாளை பற்றிய பாசுரங்களே எடுத்தார். நீலாதேவியை பற்றி சொல்லும் பொழுது கோகுலத்தில் நப்பின்னை பிராட்டி கிருஷ்ணாவதாரத்தை பற்றிய பாசுரங்களே எடுத்தார். அதே மாதிரி 1000 சிறுமிகளை பற்றி சொல்லும் போதும் கிருஷ்ணாவதாரம். இங்கே மதுரை பெண்களை பற்றி சொல்லும் போது அதே கண்ணன் மதுரைக்கு போய் செய்த அந்த வீர விளையாட்டுகளை சொல்லவே அந்த ஒப்புமை கொண்டு வருகிறார் நாயனார். அதுதான் நம்ம இங்க ரசிக்க வேண்டிய விஷயம். கரெக்டா, அதாவது 1102 பாசுரங்கள்ல எந்தெந்த இடத்துல எதை அனுபவித்திருக்கிறார், எந்த பாவத்திலே, தானான தன்மையிலா இல்லை நாயகி பாவத்திலையா, தாய் பாசுரத்திலையா, தோழி பாசுரத்திலையா என்பதை தேர்ந்தெடுத்து தாம் சொல்ல வந்த விஷயத்தை அழகாக தெளிவாக்குகிறார் நாயனார். அதுதான் அவருடைய தனிப்பட்ட திறமை.
அடுத்தது தூவரை ஸ்ரீமதுரையில் உள்ள பெண்கள் இயல்பு ஆழ்வாருக்கு உண்டு என்னுமது அவர் பாசுரங்களிலே தோன்றுவது காட்டப்பட்டது. இதுவரைக்கும் இந்த மதுராபுரியில் உள்ள பெண்களுக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள சாமியம் காட்டப்பட்டது. அடுத்து இதுக்கப்புறம் இப்போ அவனுடைய தேவிமார்களை பற்றி தானே சொல்லிட்டு வராங்க இல்லையா. ஸ்ரீதேவி சொல்லியாச்சு, பூதேவி, நீலாதேவி, ஆயர் சிறுமிகள், மதுரை பெண்கள் எல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே இந்த நரகாசுரன் அப்படின்ட்டு ஒரு ராட்சசன் இருந்தான். அவன் 16,000 பெண்கள், 16,000ங்கிறது ஒரு உபலட்சணம்னு வச்சுக்கலாம், 1000 பெண்களை கொண்டு போய் சிறையிலே அடைத்து வைத்திருந்தான். பெருமாள் அவனை வதம் செய்துவிட்டு அந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் எங்களுக்கு என்னதான் கதி என்று சொல்லும்போது இவர் தானே அழைத்து அத்தனை பெண்களையும் அவர் திருமணம் செய்து கொண்டார். ஸோ இந்த 16,000 பெண்களுக்கும் நம்மாழ்வாருக்கும் சாமியம் உண்டு, ஒற்றுமை உண்டு அப்படிங்கிறத இந்த அடுத்த பகுதியில் காட்ட போறாங்க. நரகனை தொலைத்து கவர்ந்த 16 பல்லாயிரம் எண்ணிறந்தார் பாவம் மங்க நூற்ற வாயும் தீர்ப்பார் என்னும் அவற்றிலே தோன்றும். இப்படி இந்த 16,000 பல்லாயிரம் கணக்கான பெண்கள் உடைய அந்த பாவமும் நம்மாழ்வாருக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய பாசுரங்களிலே தெரியும் அப்படின்னு சொல்ல வர்றார். நரகனை தொலைத்து கவர்ந்த 16 பல்லாயிரம் எண்ணிறந்தார் பாவம், அதான் பார்த்தீங்களா, அது எண்ணிறந்த எண்ணிக்கை. 16,000 அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக சொல்றதே தவிர பல்லாயிரம் எண்ணிறந்த பெண்களை அவன் காப்பாற்றி அழைத்து வந்தான். அவர்களுடைய பாவமும் நம்மாழ்வாரிடத்துல உண்டு அப்படின்னு சொல்றாங்க. நரகனை தொலைத்து கவர்ந்த, நரகனை தொலைத்து கரதலத்து என்றும் நரகன் தன்னை சூழ்போகி வளைத்து எரிந்து கன்னி மகள் தம்மை கவர்ந்த, இதுதான் அந்த வரலாறு. எப்படி அந்த நரகாசுரனை வதம் செய்துவிட்டு அவன் சிறையில் வைத்திருந்த பெண்களை கண்ணன் மீட்டு கொண்டு வந்தான் என்கிற வரலாறு. என்று சொல்லுகிறபடி நரகாசுரன் கன்னி பெண்களை கொணர்ந்து திரட்டி வைக்க அவனை கொன்று கவர்ந்து தன்னாலே அங்கீகரிக்கப்பட்டவர்களான பாவம். அவங்களை கூட்டிட்டு மட்டும் வரல, அத்தனை பெண்களும் அவன் திருமணம் செய்து கொண்டான், தன்னுடைய தேவிமார்கள் ஆக்கி கொண்டான் கண்ணன். அதுதான் அந்த வரலாறு இப்ப சொல்லப்படுது. அடுத்து 16 பல்லாயிரம் என்று எண்ணிறந்தார் பாவம் 16,000 அவர் தேவிமார் என்றும் பல்லாயிரம் பெருந்தேவிமார் என்றும் எண்ணிறந்த பெருந்தேவிமார் என்றும் கூறப்பட்டபடி 1000 2000 அல்லாமையாலே பல்லாயிரம் எண்ணிறந்த என்று புராணங்களில் சொல்லப்படுபவர்களாய், பல்லாயிரக்கணக்கு எண்ணிறந்த பெண்கள், 16,000ன்னு ஒரு கணக்கா சொல்றாங்களே தவிர எண்ணிறந்த பெண்களை இருக்கும் தேவிமார்கள் தன்மை ஆழ்வாருக்கும் உண்டு எனப்படுகிறது. இப்போ இதுவரைக்கும் அந்த வரலாறு சொன்னாங்க, எப்படி கண்ணன் போய் நரகாசுரனை வதம் செய்துவிட்டு அந்த எண்ணிறந்த கணக்கான பல்லாயிரக்கணக்கான பெண்களை மீட்டு கொண்டு திருமணம் செய்து கொண்டான். அந்த தேவிமார்களுக்கு அந்த தன்மையும் நம்மாழ்வாருக்கு உண்டுன்னு இந்த அடுத்த பகுதியில் சொல்ல போறாங்க. இத்தன்மை ஆழ்வார் பாசுரங்களில் தோன்றுவது மேற்கொண்டு விளக்கப்படுகிறது. மங்க நூற்ற வாயும் தீர்ப்பாரை என்னும் அவற்றிலே தோன்றும். மங்க நூற்று வரை அன்று மங்க நூற்ற நிகரில் முகில்வண்ணன் நேமியான் நெஞ்சம் கவர்ந்து என்னை ஊழியான் என்னும் பாசுரத்தில் துரியோதனன் முதலியோர் மண்ணுண்ணும்படி மந்தரித்த கிருஷ்ணனுக்கு தன் நெஞ்சு பறிகொடுத்தது தோன்றும். இப்போ அந்த இது இப்போ பல்லாயிரக்கணக்கானவர்களை காத்து கொண்டு நரகாசுரனை அழித்து, அதே மாதிரி இந்த மகாபாரத யுத்தத்திலே 100 வரைங்கிறது கௌரவர் சேனை முழுவதும் அழித்தான் அல்லவா, அவனுக்கு நான் என்னுடைய மனதை பறிகொடுத்தேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுகிற அந்த பாசுரத்திலே தோன்றும். யாரு? அந்த 16,000 தேவிமாருடைய பாவனை இவர் பாசுரத்திலே தோன்றும். ஏன்னா அங்க நரகாசுரனை அழித்து மீட்டு கொண்டதை அந்த பெண்கள் நினைக்கிறார்கள். இங்க ஆழ்வார் எதை பாடுகிறார்? அந்த 100 வரை அந்த கௌரவர் சேனை அழித்ததை நினைத்து கொண்டு இவர் பாசுரம் இடுகிறார். 100 வரை அன்று மங்க நூற்ற நிகரில் முகில்வண்ணன், ஒரு தனக்கு ஒரு ஒப்பார் இல்லாத அந்த கார்மேகம் போன்ற உருவம் படைத்த அந்த கண்ணன் நேமியான் கையில அவன் சுதர்ஷன சக்கரத்தை வச்சிருக்கான். என் நெஞ்சம் கவர்ந்து என்னை ஊழியான் என்ற பாசுரத்தில் துரியோதன முதலியோர் மண்ணுண்ணும்படி மந்திரித்த கிருஷ்ணனுக்கு தன் நெஞ்சை பறிகொடுத்தது தோன்றும். அதுதான். அப்புறம் வாயும் துரியோதனன் முதலியோரை அழிப்பதற்காக அவன் கண்ணன் எழுந்தருளின போது பிரிவாற்றமையாலே அவர் தேவிமார்கள் என்ன சொன்னார்கள்? இப்ப மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறதாக கண்ணன் அந்த பொறுப்பை அவன் வச்சிருக்கான். அர்ஜுனனுக்கு நான் தேர் ஓட்டுவேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன்,
ஆனால் தேர் மட்டும் ஓட்டுவேன் அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு சாரதியாக பார்த்த சாரதியாக அவன் எழுந்தருளி இருக்கிறான். அப்படி பண்ணும்போது ஐயோ இவன் இந்த மாதிரி போருக்கு போறானே அப்படின்ட்டு அந்த தேவிமார்கள் எல்லாம் வருத்தப்பட்டாங்களாம். யாரு? இந்த பல்லாயிரக்கணக்கான தேவிமார்களும் கணவன் யுத்தத்துக்கு போறானா எந்த பெண்ணுக்கும் கவலை இல்லையா, அதே கவலை இவர்கள் பட்டார்கள். ஓ அன்றிலே இரவில் இறைவனாலே மறைக்கப்பட்ட அறிவினை உடைய உலகமானது உறங்கும் போது நீ உறக்கமற்றதாய் கதறுகிறாய், படுக்கையில் படிக்கிறாய் இல்லை. தாமரை போன திருக்கண்களையும் புன்முறுவலையும் கம்பீரமான செயல்களையும் சிறந்த பார்வையுடைய கிருஷ்ணனாலே எங்களை போன்று நீயும் மிக மிக புண்பட்ட மனத்தை உடைய ஆனாயோ அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்துல இருக்கு. அதாவது அந்த அன்றில் பறவையை பார்த்து இவங்கெல்லாம் கேட்குறாங்க. அதாவது அன்றில் பறவை தன்னுடைய துணையை பிரியும் போது அது தூங்காதான், உணவு உண்ணாதான், அப்படியே கத்திக்கிட்டே இருக்குமா. இந்த பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னாக்கா, இப்போ நாங்கள் இந்த எங்களுடைய கண்ணனை, அந்த கண்ணனுடைய இதுதான் அந்த விளக்கம் தான் அவனுடைய உருவ அழகு இங்கே சொல்கிறாங்க. என்னன்னா, தாமரை போன்ற திருக்கண்களையும் புன்முறுவலையும் கம்பீரமான செயல்களையும் சிறந்த பார்வையுடைய கிருஷ்ணனாலே அவனை பிரிந்து நாங்கள் படும் துன்பத்தை நீயும் உன் துணையை பிரிந்து படுகிறாயோ அப்படின்னு அன்றில் கிட்ட அவர்கள் பேசுவதாக ஸ்ரீ பாகவதத்திலே இருக்கு. ஸோ இது யார் பேசுகிற பேச்சு? அந்த பல்லாயிரக்கணக்கான அந்த தேவிமார் பேசுகிற பேச்சு. கண்ணன் போருக்கு சென்றவுடனே அவனை பிரிந்த துயர் தாங்காமல் அன்றிலை பார்த்து கேட்கிறார்கள், நீயும் உன் துணையை பிரிந்து வருந்துகிறாயோ, நாங்களும் அதே மாதிரி எங்களைப் போல நீயும் வருந்துகிறாயோ அப்படின்ட்டு அந்த அன்றில் கிட்ட இவங்க கேட்குற மாதிரி இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. இப்போ இதே மாதிரி ஆழ்வார் புலம்பிய இடம் உண்டா இல்லையா? அப்படித்தானே நம்ம ஒற்றுமை காட்ட முடியும். அந்த தேவிமார்கள் அன்றிலை பார்த்து புலம்பினார்கள், ஆழ்வார் எப்படி புலம்பினார் அப்படின்னு பார்க்கணும். என்று புலம்பினார் போலே ஆழ்வார் புலம்பியதும் உண்டு. இவருக்கு புலம்புறதுக்கு சொல்லவே வேண்டாம். பராங்குச நாயகியானாக்கா இப்பிரிவாற்றாமல் புலம்புவதே ஆழ்வாருக்கு வெறி. அதில் ஒன்று இங்கே சொல்கிறாங்க, என்னன்னா, நாரை அன்றேல் முதலையானவற்றிற்கு வெண்மை பிரிவினாலே கூப்பிடல் முதலானவை எப்பொழுதும் இயல்பாகவே அமைந்தவை. இந்த நாரை மற்றும் அன்றில் இதுக்கெல்லாம் வெண்மையான நிறம், ஒயிட் கலரும், அந்த தன்னுடைய துணையை பிரிந்தால் கூப்பிடுவதும் இயல்பாகவே அமைந்தவை. இது ஒன்றும் அது புதுசாக கற்றுக்கிறதே இல்லை, தன்னால் இயல்பிலே அதுக்கு இருக்கு. எதெல்லாம்? வெண்மையான நிறமும் பிரிவாற்றமையால் கூப்பிடுவதும் அவருக்கு இந்த நாரைக்கும் அன்றிலுக்கும் இயல்பாகவே உள்ளது. ஆனால் இங்கே பராங்குச நாயகி அவர் என்ன சொன்னார்னா, என்ன மாதிரி என்னை பார்த்து நீ கஷ்டப்படுறியா அப்படின்னு கேட்குறார். என்று புலம்பினார் போலே ஆழ்வார் புலம்பியது என்னன்னா, நாரை அன்றில் முதலியானவற்றிற்கு வெண்மை பிரிவினாலே கூப்பிடுதல் முதலானவை எப்பொழுதும் இயல்பாகவே அமைந்தவை. அவைகளுக்கு நேச்சுரல், அந்த பேர்ட்ஸுக்கு அது அப்படிதான் இருக்கும் என்று அறியாமல் அதை இவர் நினைப்பில் கூட வச்சுக்க மாட்டேங்கிறார். இப்படிப்பட்ட ஞானிக்கு அது கூட தோண மாட்டேங்குது. இறைவனை பிரிந்த பிரிவாலே தனக்கு உண்டான பசலி நிறம் முதலியானவைகளை போன்றவையும் அவையும் என கருதி அவற்றுக்கு தாம் நோவுபட்டு புலம்பினது. இவர் என்ன நினச்சிக்கிறாரு, இப்போ இது அதாவது தலைவனை பிரிந்தா இந்த தலைவிக்கு பசலை ஒன்று உண்டாகும்னு சொல்லி நம்ம இதில் உண்டு, நம்ம இலக்கியங்களை உண்டு, வெளுத்து நிறம் வெளுத்து போவது. அப்போது இந்த பராங்குச நாயகி என்ன சொல்கிறான்னா, நான் என்னுடைய நாயகனை இந்த கண்ணனை பிரிந்து நான் நோவுப்பட்டு என்னுடைய பசலை நிறம் போல உங்களுக்கும் ஆய்விட்டதோ அப்படின்னு சொல்லி அந்த நாரையும் அன்றிலையும் பார்த்து கேட்கிறாள் இந்த பராங்குச நாயகி. அவைகளுக்கு அது இயல்பு அப்படின்னு கூட அது கூட மறந்து என்ன சொல்றான்னா, பசலை நிறம் என்று அறியாமல் அது அந்த வெள்ளை நிறமும் அந்த கூப்பிடுதலும் அந்த பறவைகளுக்கு இயற்கை என்பதை மறந்து இறைவனை பிரிந்த பிரிவாலே தமக்கு உண்டான பசலை நிறம் முதலானவைகளை போன்றவையா அவையும் என கருதி அவற்றுக்காக தாம் நோவுபட்டு இவருடைய இந்த பராங்குச நாயகியோட தன துன்பம் இல்லாம ஐயோ பாவம் இந்த அன்றிலும் நாரையும் தம்முடைய துணையை பிரிந்து இப்படி வெளுத்து போனவே இப்படி புலம்புகின்றனவே என்று அவைகளுக்கும் சேர்ந்து நோவுப்பட்டாள் இந்த பராங்குச நாயகி. இந்த பாவத்துல இவர் இந்த 16,000 தேவிமாரோடு ஒப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. வாயும் திரையுகளும் என்னும் திருவாய்மொழியிலே தோன்றும். அந்த பதிகத்துல போய் பார்த்தா விவரமா நம்ம பார்க்கலாம் பராங்குச நாயகி பாடிய எல்லா பாசுரங்களும். ஸோ இதுல இந்த 16,000 தேவிமார்களுக்கும் ஆழ்வார்க்கும் உள்ள ஒப்புமை பிரிவாற்றாமை தாங்காமல் புலம்புவது அதுக்கு சொல்லப்பட்டது. கடல்யாலம் மின்னிடை மல்லிகை வேமரு பேய்முலை முனிந்து என்னவற்றிலே தோன்றும். தீர்ப்பார்
தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே என்று அடியார்க்காக தேர்ப்பாகனாக இருந்தவனை அனுபவிப்பதற்காக இவள் மனம் கலங்கி அறிவு கெடுகிறாள் என்று தொடங்கி துவராவதி மன்னனை ஏத்துமின் ஏத்தலும் தொழுது ஆடுமே என்று ஸ்ரீமத் துவாரகைக்கு அரசனானவனை வாழ்த்தினால் இவள் நோய் தானே தேரும் என்று தலை கட்டின தீர்ப்பாறை யாமினி எங்கு நாடுதும் என்னும் திருப்பதிகத்திலே தோன்றும். அந்த திருப்பதி தீர்ப்பாறை யாமினின்னு ஒரு இருக்கு. தீர்ப்பாறை யாமினின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த திருவாய்மொழி. அந்த பதிகத்தில் இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே தோன்றும் அப்படின்னு இங்கே நிறைவு செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே. அந்த தேர்ப்பாகனார்னா யாரு? கண்ணன். அவன் சூடிய துழாய் வேணும்னு வாசப்படுறா என்று அடியார்க்காக தேர்ப்பாகனாக இருந்தவனை அனுபவிப்பதற்காக இவள் மனம் கலங்கி அறிவு கடுகிறாள் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வன்துவராவதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுது ஆடுமே என்று ஸ்ரீமத் துவாரகைக்கு அரசனானவனை வாழ்த்தினால் இவள் நோய் தானே தீரும் என்று தலை கட்டின. அந்த 10 பாசுரங்கள் பார்த்தா இந்த விவரம் எல்லாம் நமக்கு புரியும். அதில் அப்படிதான் கேட்கும்போது இந்த வன்துவராவதி மன்னனை பாடினாலே இவள் நோய் தீரும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாய்மார்கள் பேசுவதாக அமைந்திருக்கும். தீர்ப்பாறை யாமினி எங்கனை நாடுதும் என்னும் திருப்பதிகத்திலே தோன்றும். அந்த 10 பாசுரங்களிலே இந்த நிலைமை, அதாவது இந்த 16,000 தேவிமார்கள் பிரிவால் பட்ட துன்பத்தை பராங்குச நாயகி எவ்வாறு பட்டாள் என்பதை இந்த 10 பாசுரங்களில் நாம் காணலாம். அப்படின்ட்டு இந்த 16,000 தேவிமார்க்கும் நம்மாழ்வார்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை காட்டப்பட்டது. இதுவரை 16,000 தேவிமாருடன் ஆழ்வாருக்குள்ள ஒப்புமையும் அது அவரது பாசுரங்களிலே தோன்றுமையும் விளக்கப்பட்டது. அதுதான் இப்போ நீங்க பெரிய பிராட்டி எடுத்துக்கோங்க, பூமி பிராட்டி, நீலாதேவி ஆகட்டும், 1000 சிறுமிகள், மதுரை பெண்கள், 16,000 பெண்கள், எது எடுத்தாலும் அவர்கள் எம்பெருமான் திறத்திலே வைத்திருந்த அன்பு, பிரிவாற்றாமை அதெல்லாம் எதுலேருந்து எடுத்திருக்காங்க? விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம், ராமாயணம் அதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஆழ்வாருக்கு அந்த பிராட்டிமாரோடு சாமியம் காட்டுறது எப்படின்னா அவருடைய பாசுரங்கள்லேருந்து எடுத்திருக்காங்க. எடுத்து அந்த ஒப்புமை எப்படி இவர் ஸ்ரீதேவியோடு, பூதேவியோடு, நீலாதேவியோடு, 1000 சிறுமிகளோடு, மதுரை பெண்களோடு, 16,000 தேவிமார்கள் அத்தனை பேருடனும் அத்தனுடைய மனநிலையும் நம்மாழ்வாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஆகையால் தான் இவர் அந்த ஜீவாத்மா பெண்தன்மை கொண்டது. அதிலும் முக்கியமாக ஆழ்வாருடைய அந்த ஜீவாத்மா இந்த இத்தனை பேருடையும் ஒப்புமை கொண்டது அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் நாயனார் எடுத்துட்டு சொல்றாங்க. அத்தோட இந்த சூத்திரம் முடிஞ்சிருது. இப்போ இதுக்கு மேல இப்போ இத்தனை இயல்பு சொன்னாலும், இத்தனை ஒற்றுமை சொன்னாலும், ஒப்புமை சொன்னாலும், எல்லாவற்றை காட்டிலும் இவருக்கு முக்கியமான ஒற்றுமை யாரோடு உண்டுன்னா சீதா பிராட்டியோட மட்டும்தான். இத்தனை பேரோடும் ஒப்புமை உண்டது என்பது பல பாசுரங்களை எடுத்து காட்டிட்டாங்க. ஆனா முக்கியமாக நாம் பார்த்து அதிசயிக்க வேண்டிய அந்த ஒற்றுமை யாரோட அப்படின்னா சாட்சாத் சீதா பிராட்டியோட தான் அப்படிங்கிறது இந்த அடுத்த சூத்திரத்துல சொல்ல போறாங்க. சூத்திரம் 123. இப்படிப்பட்ட பட்டத்து தேவிமார் மூவரோடும், யாரு? ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி மற்றும் பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட தேவிமார்களோடும் ஆழ்வாருக்கு ஒப்புமை உண்டானாலும் இவர்கள் அனைவரும் இவருக்கு ஏதோ வகையில் ஒப்பாவார்கள். இப்ப அவர்களுடைய இயல்பையும் இவருடைய இயல்பையும் பார்த்தா அவர்கள் இவரோடு ஏதோ ஒரு வகையில் ஒப்பாவார்கள். ஏதோ ஒரு சிமிலாரிட்டி காணப்படலாம். யாருக்கு? பட்டத்து தேவிமார்களாக ஆகட்டும், இல்லை இது இருந்தாலும் பரப்பரலாம், யாரா இருந்தாலும். ஆனால் முழுமையான ஒப்புமை ஜனக குலத்தில் அவதரித்த சீதா பிராட்டியோரோடு மட்டுமே என்பது இந்த சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. மற்ற பேரோடெல்லாம் இருக்க கொஞ்சம் ஒரு 20%, 30% அந்த மாதிரி இருக்கிறான். ஆனால் 100% ஒப்புமை யாரோடன்னா சாட்சாத் சீதா பிராட்டியோட தான் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. என்னன்னா அது என்ன சூத்திரம் அப்படின்னு பார்த்தா, இரான் எனில் நசவா குழைத்தவன் பின்தொடர இருந்த வன் சிறையிலும் விதிதன் புனைவன் என்று ஜீவிதாதிகளாலே குறையின்றே மாயும் வகை விஷ சஸ்திரங்கள் தேடி வில்வலவா ஹா என்று இரக்கமிழா கொடுமைகள் சங்கித்து என்னையும் ஜீவந்தீம் என்று
ஆள் விட்டு சுடரை அடைந்து அகலையில்லா முற்றுவை பெருமகளோடு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எல்லா விதத்திலையும் வந்து நம்மாழ்வாருக்கு சீதா பிராட்டியோட தான் ஒப்புமை அப்படிங்கிறத வந்து இந்த சூத்திரத்தில் விவரமாக பார்க்க போகிறோம். இந்த சூத்திரத்தில் ஒப்புமை காட்டுவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் எதிலெல்லாம் சில பாயிண்ட்ஸ் எடுத்து தானே நம்ம கம்பேர் பண்ண முடியும் இல்லையா? ஆகையால் சீதா பிராட்டிக்குள்ள சில விஷயங்கள், ஆழ்வாருக்குள்ள சில விஷயங்கள் எடுத்து எந்தெந்த விஷயத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை அப்படிங்கிறத காட்டுறாங்க. என்னென்னா 9 பாயிண்ட் எடுக்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னா பிரிவாற்றாமையும் சிறையில் இருந்ததும். பிரிவாற்றாமையும் சிறையில் இருந்ததும். சீதா பிராட்டி இருந்தாங்களா? சிறையில் பிரிந்தாங்க, சிறையில் இருந்தாங்க. அப்புறம் உரிய உபாயம் பரமாத்மாவே என்று உபதேசித்தது. சீதா பிராட்டி அதை தான் ராவணனுக்கே சொல்கிறாள், நீ அவனோட நட்பு வச்சுக்கோ, ராமன் கிட்ட நீ ஒன்றும் அவனோட மித்திரபாவம் ஸ்நேகமாக இருந்துக்கோ, அவனை காப்பாற்றிடுவான்னு உபதேசம் பண்ணுறான். அவனே உபாயம்ட்டு. பெருமாளுக்கு உதவாத உயிரையும் உயிரோடு சம்பந்தப்பட்ட பொருள்களையும் வெறுத்தல். 10 மாதம் அங்கே இருக்கிறதுக்குள்ள சீதாதேவி பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. அவன் வரவே இல்லையே என்று அதுக்கு உதவாத உயிரும் அதுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களும் எனக்கு வேண்டாம் என்று வெறுத்தாள். அப்புறம் முடியும் வகை தேடுதல். ரொம்ப பருவெழுந்து கடைசியில் என்ன பண்ணுறா சீதா பிராட்டி? தானே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிடலான்ட்டு எடுத்து முடிச்சுக்க. முடியும் வகை தேடுதல். அப்புறம் அவன் வீரப்பாட்டை சொல்லி கூப்பிடுதல். அப்பா நீ எப்பேற்பட்ட வீரன், வில்வலவா, ஓ நீ வரமாட்டாயா என்று பெருங்குரல் எடுத்து அழுவது. எம்பெருமானை அருளற்றவன் என்று ஐயப்படுதல். நான் இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு நீ வரலையேப்பா, உனக்கு என் மேல் அருளே கிடையாதா என்று ஐயப்படுதல். ஆற்றாமையால் தூது விடுதல். அனுமனை தூது விட்டா இல்லையா? அது எப்பொழுதும் சேர்ந்திருக்கிற தன்மையை பேசுதல். அவன் என்னை விட்டு பிரியவே மாட்டானே, இப்போ எப்படி பிரிந்தான் என்று தானே புலம்பிக் கொள்ளுதல். கணநேரம் பெரிய ஆற்றல் இல்லாததை பேசுதல். ஸோ இதெல்லாம் வந்து சீதா பிராட்டிக்கே உரிய பண்பு. இதெல்லாம் எங்கே பார்க்குறோன்னா தாய் வந்து அந்த அசோகவனத்திலே ராவனுடைய சிறையில் இருந்தபோது இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் பார்த்து இந்த பண்பெல்லாம் ஆழ்வாருக்கு உண்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவருடைய பாசுரங்களில் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். ஆகையால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இங்கே வந்து என்ன பண்பு என்ன விஷயம் எடுத்துக்கிட்டோம், அதில் அதை காட்டுற சூத்திரத்தொடர் எது, சீதா பிராட்டிக்கு எப்படி ஆழ்வாருக்கு எப்படி அப்படின்னு அதே லைனில் பார்த்துட்டே போகும்போது நமக்கு குழப்பம் எதுவும் ஏற்படாது. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் என்ன இருக்குன்னா ஒப்புமை காட்டுவதற்காக எடுத்து ஆளப்பட்ட விஷயம். இப்போ மேலேயே நம்ம பிரிச்சிட்டோம் இல்லையா? ஸோ முதல்ல என்னென்னா பிரிவாற்றாமையும் சிறையில் இருந்ததும். இதுதான் முதல் விஷயம். சூத்திர சொற்றொடர் இதை காட்டுற சூத்திர சொற்றொடர் என்னன்னா இரான் எனில் நச ஆக. நச என்கிற ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தில் கூறியவாறு ஆகும்படி. இது என்ன, இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத இந்த இது பின்னால் இந்த பேஜுக்கு போயிடுங்க. போனாதான் அந்த சூத்திரத்தை பார்க்க முடியாது. அதாவது 138வது பேஜுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நானோ சீதா பிராட்டியோ உன்னை பிரிந்து நாங்கள் தரிக்க மாட்டோம் ராமா. அப்படி இருக்கணும்னா கொஞ்ச நேரம்தான். எப்படி நீரை விட்டு மீனை வெளியே எடுத்தால் அந்த மீன் பிழைக்காதோ அவ்வளோ நேரம்தான். அந்த கண நேரம்தான் நாங்கள் வாழ்ந்திருப்போமே தவிர இல்லாவிட்டால் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டான் என்று லக்ஷ்மணன் கூறிய வார்த்தையாக இது இருக்கிறது. நச்ச சீதா துவயா ஹீனா நசாஹமபி ராகவா. சீதையும் நானும் ராகவா முகூர்த்தமபி ஒரு முகூர்த்த நேரம் கூட ஜீவிக்க மாட்டோம். ஜீவாவோ ஜலான் மத்ஸ்யா விவேத்துத்ரௌ. தன் நீரை பிரிந்த மீன் வந்து எப்படி கொஞ்சம் ஒரு முகூர்த்த காலம் கூட உயிரோடு இருக்காதோ அதே போல நானும் சீதா பிராட்டியும் உன்னை பிரிந்து இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு லக்ஷ்மணன் சொல்ற வார்த்தையாக இது ராமாயணத்துல இருக்கு. ஸோ அங்க வந்து சூத்திரத்துள்ள ராமன் எனில் நச்ச ஆக அப்படிங்கிறது நானும் சீதாவும் அப்படின்னு நானும் சீதாவும் சொல்ற அந்த வார்த்தை இங்க கொண்டு காட்டுறாங்க. நச்ச என்கிற ராமாயண ஸ்லோகத்தில் கூறியவாறு ஆகும்படி. இப்ப நம்ம பார்த்த ராமாயண ஸ்லோகத்துல எப்படி லக்ஷ்மணன் சொன்னானோ அதை போல சீதா பிராட்டி எப்படி இருந்தா ஆழ்வாருக்கு அந்த மனநிலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீதா பிராட்டி. ராகவனே, உம்மால் விலக்கப்பட்ட சீதா பிராட்டி உயிர் வாழார், நானும் உயிர் வாழேன். உயிர் வாழ்வோமே ஆனால் தண்ணீரில் நின்று எடுக்கப்பட்ட மீன்கள் போன்று ஒரு கண நேரமே வாழ்வோம். அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அப்படியே இங்க கொடுத்துருக்கோம்.
நானாகிலும் ஆகட்டும், சீதா பிராட்டி ஆகட்டும், ராகவா உன்னை பிரிந்தால் நாங்கள் வாழ மாட்டோம். அப்படி வாழ்ந்தால் கன நேரமே தண்ணீரில் எடுக்கப்பட்ட மீன் எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவுதான் நாங்கள் இருப்போம் என்றபடி தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்ட மீன் போன்று பிரிவிலே உயிர்கேடு பிறக்கும் அப்படின்னு இதை சொல்லிதான் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனும் ராமனோடையே காட்டிற்கு புறப்படுகிறார்கள். இதை சொன்னப்புறம் அவரால் ஒன்றும் சொல்ல முடியாம கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ ஆழ்வாருக்கு இந்த நிலைமை எப்படின்னு பார்த்தாக்கா, மராமரம் எய்த மாயவன் என்னுள் இரான் எனில் பின்ன யான் ஒட்டுவேனோ, நான் ஒட்டுவேனோ. அதாவது மராமரம் எய்த மாயவன்னா அங்க வாலிவதத்துக்கு முன்னால சுக்ரீவன் தன்னுடைய வீரத்தை நம்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேற வேற திக்குல இருந்த 7 மரங்களையும் ஒரே அம்பினால் துளைத்தான் ராமன். அதான் இங்க மராமரம் எய்த மாயவன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்னோட இருக்க மாட்டானா, என்னோட பொருந்தி இருக்க மாட்டானா, என்னோட சம்சேஷத்தில் இருக்க மாட்டான் அப்படின்னாக்கா நான் எப்படி உசுரோட இருப்பேன் அப்படின்னு சீதை சொன்ன அதே வார்த்தை, லக்ஷ்மணன் சொன்ன அதே வார்த்தை இங்கே ஆழ்வாரும் சொல்லுகிறார் என்று சக்கரவர்த்தி திருமகன் என் பக்கலில் இருக்காமல் அகலுவானாகில் பிரிவாலாகி விரகத்தால் உயிர்கேடு பிறக்கும் என்றபடி ஆழ்வாரும் அதையே சொல்லியிருக்கிறார். மராமரம் எழுத அந்த மாயவன் என்னோடு இருக்க மாட்டானான நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொன்னது. ஆகையால சீதா பிராட்டிக்கும் ஆழ்வாருக்கும் இதிலே இயல்பு சாமியம் என்று காட்டப்பட்டது. அடுத்தது குழைத்தவன், பெரிய மனது படைத்தவன், பிராட்டியை அடைந்தவன் என்றபடி சாதி குணங்கள் பொருள்களுக்கு விசேடமான பிரிக்க ஒண்ணாதபடி ஒரு நீராக கலந்த சக்கரவர்த்தி திருமகன். அதாவது பெரிய மனது படைத்தவன், பிராட்டியை அடைந்தவன் ஸ்ரீராமாயணத்துல ராமனுடைய பெருமை சொல்லப்படுது என்றபடி ஜாதி குணங்கள் பொருள்களுக்கு விசேடமான பிரிக்க ஒண்ணாதபடி. அதாவது இப்போ நம்ம பூவை எடுத்துட்டா பூ எல்லாம் ஒரு ஜாதி, அப்புறம் விசேஷணம்னா இந்த கலர் எல்லாம் இந்த நிறம் எல்லாம் ஒண்ணுன்னு சிலத்தை பிரிக்கலாம். அதாவது நம்ம பொருட்களை பிரிக்கும் போது ஒன்னா ஜாதியை கொண்டோ இல்லாட்டி குணங்களை கொண்டோ இல்லை அதற்கான விசேஷ தன்மைகளை கொண்டோ பிரிக்கலாம். அந்த மாதிரி சீதையும் ராமனையும் பிரிக்கவே முடியாது. எந்த அடிப்படையை கொண்டும் அவர்களை பிரிக்க முடியாது. பிரிக்க ஒண்ணாதபடி ஒரு நீராக கலந்தெரிஞ்ச சக்கரவர்த்தி மகன். எதை வேணாலும் பிரிக்கலாம், மல்லிகையும் மணத்தையும் வேணா கூட பிரிச்சிடலாம், மாணிக்கத்தையும் ஒளியும் வேணா கூட பிரிச்சிடலாம். ஆனா ராமரையும் சீதையும் பிரிக்க முடியாது என்று ஒரு நீராக கலந்திருந்த சக்கரவர்த்தி திருமகன். இப்போ இது சீதா பிராட்டிக்கு. ஆழ்வாருக்கு என்னன்னா, இலங்கை செற்றாய் உன்னை என்னுள்ளே குழைத்த எம் மைந்தா அப்படின்ட்டு பாருங்க. என்னுள்ளே குழைத்து என்னை போட்டு ஒன்னா பிசங்கியாச்சு. அப்படியே எம்பெருமான் ஸ்ரீராமனையும் என்னையும் ஒன்னா போட்டு கலந்து ஒட்டுக்க பிரிய முடியாதபடி ஆக்கியாச்சு. அப்படி என்னுள்ளே குழைத்த எம் மைந்தா என்கிறபடி ஒரு பொருள் என்னெல்லாம்படி கலந்து, இல்லை நீங்க தனித்தனியா பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி என்னுடன் கலந்த மைந்தா அப்படின்னு ஆழ்வார் சொன்னதுனால சீதா பிராட்டி கொண்ட அந்த எண்ணம் ஆழ்வாருக்கும் உண்டு அப்படின்னு காட்டப்பட்டது. அடுத்தது பின்தொடர உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து என்றபடி இலங்கையின் வாசல் அளவும் பின்தொடர்ந்து வரும்படியாக. இங்க என்ன சொல்றாங்கன்னா, சீதா தேவியை தேடிட்டு ராமர் போன அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த இடத்துல சொல்றாங்க. இது நாச்சியார் திருமொழி 17:7 அந்த வியாக்கியானத்துல இருக்கு. என்னன்னா குரங்குகளுடைய காலெல்லாம் விழறான், குரங்குகள் கிட்ட போய் உதவி கேட்கிறான், அவங்க சொன்னபடி கேட்கிறான், அவங்க காலில் விழறான். அது மட்டுமா, விபீஷணன் கடல் கிட்ட சரணாகதி பண்ணுன்னா பண்றான். அதாவது விபீஷணன் என்ன பண்ணான்னா, ராவணனை பிரிந்து இங்க ராமர் கிட்ட விபீஷணன் சரணாகதி பண்ணிடுறான். பண்ணினோன்னா ஸ்ரீராமர் அவரை ஏத்துக்கிறார், தன்னுடைய ஏத்துட்டு அவனுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணிடுறார், இலங்கைக்கு அரசனாக பட்டாபிஷேகமும் பண்ணிடுறாரு. சோ விபீஷணன் என்ன நினைச்சுக்கிறான்னா, சரணாகத்தியால் இவ்வளோ நன்மை உண்டா, நான் ராகவா சரணம்னு சொன்ன உடனே என்னை ஏத்துக்கிட்டான், என்னை ஏத்திட்டு எனக்கு பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சுட்டான், ஆகையாலே சரணாகதி யார் வேணா யார்கிட்ட வேணாலும் பண்ணலாமோன்னு நினைச்சு ஸ்ரீராமனுக்கே அவர் அட்வைஸ் பண்றாரு, என்ன போய் கடல் கிட்ட சரணாகதி பண்ணு, கடல் தானே வழிவிட மாட்டேங்கிறான், நீ போய் கடல் கிட்ட சரணாகதி பண்ணுனா. கடல் யாரு, ஸ்ரீராமன் யாரு, இவன் தான் எஜமா, வேலைக்காரன். ஆனாலும் என்னன்னா, அந்த சீதையை தேடி போகிற அந்த ஆசையினாலே அந்த வேகத்தினாலே கடலிடம் சரணாகதி பண்ணுகிறான் ராகவன். இதையெல்லாம் தான் ஆண்டாள் நாச்சியார் திருமலை இடித்து காட்டுறான்.
அப்போ வந்து நீ சீதா பிராட்டிக்காக நீ போய் குரங்கோட காலில் விழுந்த, விபீஷன் கடல்கிட்ட சரணாகதி பண்ணு, நான் பண்ணேன். ஆனால் இங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் படுத்துக்கிட்டு எனக்கு முகம் காட்ட மாட்டேன் என்கிறாயா அப்படின்னு ஆண்டாள் கேட்பதாக இந்த பாசுரம் இருக்கிறது. ஆகையால் அதை தான் இங்கே உண்ணாது உறங்காது. இந்த உண்ணாது உறங்காது நம்ம முன்னாலே பார்த்தோம் இல்லையா? ராமன் மாமசத்தை உண்ணவில்லை, அவன் உறங்கவே இல்லை, மேலே கொசுக்களும் ஈக்களும் நகர்வதை அவன் உணரவே இல்லை, பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து என்னும்படி இலங்கையின் வாசல் அளவும் பின்தொடர்ந்து சென்றான். சீதை இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டு சென்றான். அப்புறம் பிரிவில் தம் மாற்றமை குளம்படியாம்படி கடல் போன்ற ஆற்றாமையோடு விண்ணுலகம் தர விரைந்து தாமிருந்த இடம் வேறு வரும்படி. இது வந்து ஆழ்வாருடைய பாசுரத்திலேருந்து எடுத்திருக்காரு. எப்படின்னா, இவருடைய ஆற்றாமை குளம்படி ஆம்படி. இப்போ குளம்படி ஆம்படி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு மாடுன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு ஈர மண்ணில் நடந்து போகும்போது அதோடைய குளம்படி வந்து அங்கே விழுந்துடும். அது காஞ்சப்புறம் என்ன ஆகுதுன்னா, மழை பெஞ்சா அதில் தண்ணி நிற்கும். இப்போ நம்மாழ்வாருடைய ஆற்றாமை வந்து குளம்படி என்னும்படி, அவனுடைய ஆற்றாமை நம்மாழ்வாரை பிரிந்து அவனுடைய ஆற்றாமை வந்து கடல் அளவு இருந்ததாம். அவ்வளோ ஆற்றாமை என்னை பிரிந்ததால் ஆகையால எனக்கு விண்ணுலகம் தர விரைந்து வந்தான் அப்படின்ட்டு ஆழ்வார் தம்முடைய பாசுரங்களில் சொல்றார். பல இடத்துல சொல்றார், என்னுடைய ஆற்றாமை வந்து குளம்படி தான், என்னை பிரிந்த அவனுடைய ஆற்றாமை கடல் அளவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இதே தான். இப்போ சீதையை தேடி இப்படி போனான், கடற்கரை வரையிலும் குரங்கினுடைய காலை விழுறது, கடலிடம் சரணாகதி புகுவது என்று ராமன் போனான். அதே ராமன், அதே ராகவன் என்னுடைய ஆற்றாமை குளம்படி ஆகும்படி, அவனுடைய ஆற்றாமை கடலளவு இருக்கும்படி எனக்கு விண்ணுலகம் தர விரைந்தான் அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரங்களை பார்க்கணும். அடுத்து, இருந்த வன் சிறையிலும் தனிச்சிறையில் விளப்புற என்கிறபடி ஒருத்து சிறையில் இருந்து காக்கும்படியே என்று உலோகோர் கொண்டாடும்படி தேவமாதர்களை விடுவிப்பதற்காக சீதா பிராட்டி இலங்கையில் தனிப்பட்டு சிறையில் இருந்தாள். சீதா எதுக்காக போனா? இவர் சர்வேஸ்வரன், இவர் போய் சீதா வந்து சிறையில் இருக்க வரைக்கும் விட்டுறலாமா? இது எப்படி இதுவே பெரிய நம்ப முடியாதாக இருக்குன்னா, ராவணன் வந்து அநேக ஸ்திரீகளை, தேவமாதர்களை, ரிஷி பத்னிகளை, முனிபத்னிகளை கொண்டு போய் இலங்கையில சிறை வைத்து இருந்தான். அவர்களை மீட்பதற்காக தான் சீதா பிராட்டி தானும் சிறைக்கு சென்றாள். ஆகையால ராமாயணத்தே சிறை இருந்தவள் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுடைய பெருமையை பேசுவதுதான் ராமாயணம், சீதா பிராட்டியுடைய பெருமையை பேசுவதுதான் ராமாயணம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆகையால இவள் பிராட்டி வந்து கருணையினால தன்னுடைய கருணையினால அவள் போய் அங்கே சிறையில இருந்தாள் அப்படின்னு சொல்றது. அப்ப ஆழ்வாருக்கு அப்படிப்பட்ட குணம் தன்மை உண்டா அப்படின்னு பார்க்கும்போது, வன் சிறையில் அவன் வைக்கில் என்னும்படி இப்பூவுலக மக்களை சிறையிலிருந்து விடுவிக்கைக்காக அவன் இவ்வுலகத்திலே வைக்க இருந்த வலிய சிறையிலும் ஆழ்வார் இருந்தமை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சீதா பிராட்டி வந்து அங்கிருந்த தேவ மாதர்களையும் ரிஷி பத்னிகளையும் முனிபத்னிகளையும் காப்பதற்காக ராவணனுடைய சிறையிலே போய் அவள் இருந்தாள். நம்மாழ்வார் இங்கே வந்து இந்த உடலாக சிறையில் ஏன் இருந்தாள்னா, இங்கே இந்த பூவுலகத்திலே சிறைப்பட்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கான ஜீவன்களை விடுவிப்பதற்காக தம்முடைய உபதேசத்தாலே திருத்தி, தம்முடைய திவ்ய பிரபந்தங்களாலே திருத்தி இவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உடலாக சிறையிலே இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சீதா பிராட்டி வந்து லங்கையில இருந்தார், நம்மாழ்வார் இந்த உடலாகிய சிறையிலே இருந்தார். சீதா பிராட்டி அந்த ரிஷி பத்னிகளை விடுவிப்பதற்காக இருந்தாள். நம்மாழ்வார் இந்த சம்சாரம் என்னும் சிறையிலே பட்டு மீள வழி தெரியாமல் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவன்களை விடுவிப்பதற்காக அவர் அந்த உடல் என்னும் சிறையிலே இருந்தார் அப்படின்னு அந்த ஒப்புமை இங்கே காட்டப்பட்டது. அடுத்தது, இதுவரை பிரிவாற்றாமையும் சிறையில் இருந்தது ஆகியவற்றில் சீதா பிராட்டிக்கும் ஆழ்வார்க்கும் இருந்த ஒற்றுமை காட்டப்பட்டது. இப்ப அடுத்தது என்னன்னா, உரிய உபாயம் பரமாத்மாவே என்று உபதேசித்தது. இதோ சீதா பிராட்டியும் செய்திருக்கா, நம்மாழ்வாரும் செய்திருக்கா. விதிதன் புனைவன் என்று சீதா பிராட்டி சிறையில் இருந்த பொழுதும் எதிரியான ராவணனுக்கு ஸ்ரீ ராமபிரான் நியாயம் அறிந்தவர், சரணம் புகுந்தவரிடத்தில் அன்பு உடையவர் என்று எல்லாராலும் அறியப்பட்டவர். ஆதலால் உயிர் வாழ்வதற்கு நீ ஆசைப்படுவாயானால் நீ அவரோடு சிநேகம் கொள்வாயாக அப்படின்ட்டு இவர் ராவணனுக்கு பலமுறை உபதேசம் பண்றார்.
நீ ஒண்ணுமே பயப்படாதே. ராமர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பண்ணா, நியாயம் அறிந்தவர். அவர் ஒன்றும் உன்னை கோச்சிக்கவே மாட்டார். நியாயம் அறிந்தவர். அப்புறம் சரணம் புகுந்தவர்களிடத்தில் அன்பு உள்ளவர். ராவணன் இப்போ விபீஷணன் சரணாகதிக்கு வரும்பொழுது கூட இருக்க வானர்கள், முக்கியமா சுக்ரீவன் ஜாம்பவான் எல்லாம் இவனை ஏத்துக்க வேண்டாம் தான் சொல்றாங்க. விபீஷணன் என்னதான் இருந்தாலும் எதிரியுடைய தம்பி, அவன் நமக்குள்ளே புகுந்து ராகவனை அழித்து விடுவான் அப்படிங்கிற அந்த பயத்தினால அவனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீராமன் என்ன சொல்றான், இவன் விபீஷணன் என்ன, ராவணனே வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். என்னிடம் சரணம் என்று வந்துவிட்டால் விபீஷணன் ராவணனே வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறான். அந்த குணம் சீதைக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆகையாலே சரணம் என்று வந்தவர்களை அவன் ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஆகையால நீ அவனுடன் மித்திரபாவம், நட்பு கொள். நீ சரணாகதி பண்ணாட்டி கூட போகுது, மித்திரபாவம் கொள்னு சொன்னா அதான் அவன் என்ன சொல்றான், நான் ஒருவர் பிளந்து நான் குறுக்காக விழுந்தாலும் விழுவேனே தவிர சரணம் என்று ஒருவர் முன்னால விழுந்து சரணாகதி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால விட்டுடுறான், என்ன பண்றதுன்னு தெரியாம என்று சொன்னான். நீ அவரோடு சிநேகம் செய்து கொள் அப்படின்ட்டு ஸ்ரீராமாயணத்தை சொல்றான். என்கிறபடியே நீ உயிரோடு இருக்க வேண்டுமானால் சரணாகதி தர்மத்தை அறிந்தவர் என்றும் சரணாகதி செய்தவர்கள் அன்புடையவர் என்றும் எல்லோராலும் அறியப்பட்டவராய் இருக்கின்ற ஸ்ரீராமபிரானோடு உறவு செய்து கொள் என்று நலத்தை உபதேசம் செய்தாள். ஆகையால உரிய உபாயம் எம்பெருமானே அப்படிங்கிறத சீதா ராவணனுக்கு உபதேசம் செய்தார். நல்லா மனசுல படும்படி சொல்றான். ஆனா அவன் அதை கேட்டுக்கொள்வதில்லை. இப்ப நம்மாழ்வார் என்ன பண்றாருன்னு பார்த்தா, பகவானிடத்தில் பக்தி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு புனைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்கே என்று பிறவி பெருங்கடலை நீந்த விருப்பமுடையவர்களுக்கு உரிய உபாயம் பரமாத்மா என்ற நலத்தை உபதேசித்தார் ஆழ்வார். இந்த பிறவி கடலை நாம் நீந்த வேண்டுமாகில், புனைனா படகு, நாவாய். நம்ம கேரளா திவ்ய தேசத்துல திருநாவாய் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம், அங்க எம்பெருமான் பேரு நாவாய் முகுந்தன். அவனே தோணியாகி நம்மை இந்த பிறவி கடலை கடத்தி விடுவான். அதை தவிர எந்த ஒரு உபாயமுமே கிடையாது அப்படின்னு. அந்த புனையை தவிர, அந்த படகை தவிர, அந்த நாவாயை தவிர, எம்பெருமான் என்கிற அந்த நாவாயை தவிர, அந்த புனையை தவிர, அந்த படகை தவிர இந்த பிறவி கடலை நீந்துவதற்கு எந்த ஒரு உபாயமும் கிடையாது அப்படின்னு நம்மாழ்வார் தம்முடைய பாசரங்களிலே சொல்லியிருக்கிறார். ஸோ இங்க சீதா பிராட்டி ராவணனுக்கு செய்த அந்த உபதேசமும் எம்பெருமான் ஒருவனே என்பது, இங்கே நம்மாழ்வார் உலகத்தோருக்கு செய்தது அந்த உபதேசமும் எம்பெருமான் ஒருவனே உபாயம் என்பதும் காட்டித்தரப்பட்டது. அதுதான் அடுத்தது. இதுவரை ஒரே உபாயம் பரமாத்மாவே என்று உபதேசித்ததில் சீதா பிராட்டிக்கும் ஆழ்வாருக்கும் உள்ள ஒப்புமை காட்டப்பட்டது. அடுத்த பாயிண்ட், பெருமாளுக்கு உதவாத உயிரையும் உயிரோடு சம்பந்தப்பட்ட பொருளையும் வெறுத்தல். பாவ சீதா பிராட்டி அவன் தெளிந்த மனசோடு இருக்கும் பொழுது எப்படியாச்சும் இவனையும் இந்த ராவணனையும் காப்பாத்திடலான்ட்டு சொல்றா. ஆனா ராகவன் வரவே இல்லையே என்க அந்த பிரிவு துயரால என்னன்னா, தன உயிரையும் உயிருக்கு உரிய பொருட்களும் அவள் வெறுத்து பேசுகிறாள். எப்படின்னாக்கா, ஜீவித ஆதிகளால் குறையின்றி மகாரதனான ஸ்ரீராமனை பிரிந்து அரக்கீர் நடுவில் இருக்கின்ற எனக்கு உயிரினால் பயனில்லை, செல்வங்களால் பயனில்லை, ஆபரங்களாலும் ஒரு பயன் இல்லை என்று ராமாயணம் சுந்தரகாண்டத்துல சொல்லியிருக்கு என்று அவன் அனுபவத்திற்கு உறுப்பாகாத பிராணனாலும் மற்றவற்றாலும் பயன் இல்லை என்று வெறுத்து ஒதுக்கினாள். இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு பயன் உண்டு அப்படின்னா அது எம்பெருமானுக்கு உகப்பாக இருப்பது மட்டுமே. அவனுக்கு உகப்பாக இல்லாத சமயத்தில் அந்த பிராணனால என்ன பயன், மற்ற பொருள்களால என்ன பயன் என்று சீதா பிராட்டி அவற்றை ஒதுக்கி வெறுத்து பேசினாள். இது போல ஆழ்வார் பேசியது உண்டா அப்படின்னு பார்த்தாக்கா, மாறாளன் கவராத மணிமாமை குறவிலமே என்று தொடங்கி அத்தலைன எம்பெருமானுக்கு உறுப்பாகாத உயிரையும் உயிரோடு சம்பந்தப்பட்ட பொருள்களையும் வெறுத்தார். சீதா பிராட்டி மாதிரியே தான். சீதா பிராட்டி என்ன சொன்னாலும் அதையே தான் நம்மாழ்வாரும் தம்முடைய பாசுரங்களிலே மாறாளன் கவராத மணிமாமைன்னு தன்னுடைய அந்த என்ன சொல்றது செழிப்பு, அவளுடைய அந்த வளப்பம், அந்த அழகு எல்லாமே மணிமாமை குறைவிலமே, இது எங்களுக்கு வேண்டியதே இல்லை, இந்த அழகு இந்த இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதே இல்லை என்று எம்பெருமானுக்கு உறுப்பாகாத உயிரையும் உயிரோடு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் ஆழ்வார் வெறுத்து பேசினார்.
இதுவரை எம்பெருமானுக்கு உதவாத உயிரையும் உயர் தொடர்பான விஷயங்களும் ஒதுக்கியதில் சீதா பிராட்டியுடன் ஆழ்வாருக்கு உண்டான ஒப்புமை காட்டப்பட்டது. அடுத்த பாயிண்ட், முடியும் வகை தேடுதல். எல்லாம் டெஸ்பரேட், ஒன்றுமே உதவில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம முடிந்தே போகலாம், அதான் இந்த உயிராலும் உயிருக்கு சம்பந்தப்பட்ட பொருளாலும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தப்புறம் இந்த உயிரை தான் எதுக்காக வச்சுக்கணும்ட்டு சீதா பிராட்டி தன்னையே முடித்து கொள்ள ஒரு முடிவை தேடுகிறாள். சீதா பிராட்டி ஆற்றாமை மிகுதியால், அதாவது மாயும் வகை விஷ சஸ்திரங்கள் தேடி அவ கேட்குறா, ஐயோ நான் உசுரை விடணும், எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷம் கொடுக்க மாட்டீங்களா, ஏதாச்சும் ஒரு ஆயுதம் கொடுக்க மாட்டீங்களான்னு அந்த சுத்திப்புறம் இருக்கிற அரக்கைகள் கிட்ட சீதா பிராட்டி கேட்கிறார். சீதா பிராட்டி ஆற்றாமை மிகுதியால், அரக்கனாகிய ராவணனுடைய வீட்டில் எனக்கு விஷத்தையோ அல்லது வாழ்வதிலே கருவிகளோ கொடுப்பார் ஒருவரும் இல்லையா? இதோ ஒரு ராட்சசனுடைய சாம்ராஜ்யம், இங்க ஒரு வாழ் இல்லையா, ஒரு விஷம் இல்லையா, யாராச்சும் கொண்டாந்து எனக்கு கொடுங்களேன், நான் என்னை முடித்துக் கொள்கிறேன் என்று சீதா பிராட்டி அங்கே கதறுகிறாள். உயிர் கொலையாக்கி வைத்தவனுடைய வீட்டிலே நற்கொலையாக்குவதற்கு இத்தனை விஷம் தருவார் இல்லையோ? எத்தனை பேரை உயிர் கொலை செய்கிறவன், இங்க ஒரு நற்கொலை, என் எம்பெருமானுக்கு உதவாத உயிரை நான் போக்கிக் கொள்ள போகிறேன், ஆகையால் இது ஒரு நற்கொலை, இதுக்கு கொஞ்சம் விஷமாச்சும் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு, விஷமாச்சும் குடிச்சா கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு வாழ் கொடுங்க, இல்லாட்டி ஒரு ஏதோ ஒன்று கொடுங்க, கொடுத்தா நான் என்னை மாய்த்து கொள்கிறேன் என்று உயிர் கொலையாக்கி வைத்தனுடைய வீட்டிலே நற்கொலையாக்குவது இத்தனை விஷம் தருவார் இல்லையோ? விஷம் போன்று சிறிது போது நின்று கொல்லுக என்றுக்கே அப்பொழுதே முடிப்பதாக வாழ் தருவார் இல்லையோ அப்படின்னு சொல்லி முடியும் வகை தேடினாள். தன்னை முடித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சீதா பிராட்டி அசோகவனத்தில் வகை தேடுகிறாள். அட நீங்க தான் கொல்றதுதான் உங்களுக்கு சர்வ சகஜமாச்சு, கொஞ்சம் விஷத்தை கொடுங்க, இல்லை விஷம் குடிச்சா கொஞ்சம் நேரம் ஆகும், ஆகையால ஒரு வாழ் கொடுங்க, நான் என் கழுத்தை எடுத்துக்கொண்டு நான் உயிரை விடுகிறேன் என்று சீதா பிராட்டி துக்கப்படுகிறாள். இந்த இயல்பு ஆழ்வாருக்கு உண்டோ அப்படின்னு பார்த்தா, மாயும் வகையறியேன் வல்வியனேன் வல்வினையேன் பெண் பிறந்தே என்றும் முடியும் வகை தேடினார் ஆழ்வார். மாயும் வகையறியேன், எப்படிதான் சாகுறதுன்னு எனக்கு வழியே தெரியலையே, ஏன் அப்படின்னாக்கா வல்வினையேன் பெண் பிறந்தேன், ஒரு பெண்ணா பிறந்துதானே நான் வல்வினையேன், என்னுடைய வலிமையான இந்த கர்மத்தால பாவ கர்மத்தால நான் பெண்ணாக பிறந்தேன், பிறந்ததோடு அல்லாமல் எம்பெருமான் மீது மாளாத ஆசையை வைத்தேன், அவன் முக காட்ட காணோம், எனக்கு ஒண்ணுமே தெரியல, உயிரை விடுவதை தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயும் வகையறியேன், நான் எப்படிதான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று தெரியவில்லையே என்று ஆழ்வார் புலம்புவது இங்கே உதாரணமாக காட்டப்பட்டது. இதுவரை வாழ்வை முடித்து கொள்ள வகை தேடியதில் சீதா பிராட்டிக்கும் ஆழ்வாருக்கும் உள்ள ஒப்புமை காட்டப்பட்டது. அடுத்த செக்ஷன் மட்டும் பார்க்கலாம். அதாவது அவன் வீரப்பாட்டை சொல்லி கூப்பிடுகை. சரி, இதுதான் மாறி மாறி நடக்குது, நம்பிக்கைக்கும் நம்பிக்கை இல்லாததுக்கும் நடுவில். அவன் நம்பி இருக்கும்போது எப்படியாவது வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனுடைய வீரப்பாட்டை சொல்லி கூப்பிடுகிறது. ஹா வில்வலவா என்று, வில்வலவான வில்லை ஆளுவதில் மிகவும் திறமை மிக்கவனே, அந்த சார்கம் அப்படிங்கிற வில்லை நீ வச்சுட்டு இருக்கிய எதுக்கு, உன்னுடைய ஆச்சரியங்களை காப்பாற்றுவதற்கு தானே, அதை வச்சிருந்து கூட நீ வரலையே என்று சத்தம் போட்டு கூப்பிடுறான். ஹா வில்வலவா அப்படின்னு கூப்பிடுறான். எப்படின்னா, பிராட்டி மிக்க துக்கத்திலே பீடிக்கப்பட்டவளாய் காப்பவரான ஸ்ரீராமனுடைய சூரத்தன்மை முதலியவற்றை நினைத்து ஹா ராமா என்று கூப்பிட்டாள். அந்த சார்கத்தை நீ எதுக்கு வச்சிருக்க கையில, சும்மா அழகுக்காகவா, இங்க இந்த அரர்களை தொலைத்து விட்டு நீ அழைத்து போகலாகாதா அப்படின்ட்டு ஹா ராமா என்று கூப்பிட்டாள் சீதா. ஆழ்வார் என்ன பண்றாரு, புனரான் என்ற மரமேழு அன்று எய்த ஒரு வில் வலவாவோ, சீதா ஹா ராமா அப்படின்னா ஆழ்வார் வில் வலவாவோ, வில்லை நன்றாக கையாளக்கூடிய வலிமை படைத்தவனே, வில் வலவாவோ, அது எப்பேற்பட்ட வில், புனரான் என்ற மரமேழு அன்று எய்த, அதாவது ஒரே லைன்ல 7 மரம் இருக்குன்னா அது அம்பு போட்டு தொலைக்கிறது ஈஸி. இது புனரான் என்ற மரமேழு, ஒரு மரம் வேற 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 ஆங்கிள் இருக்குமா, அதை ஒரே அம்பினால துளைத்தான், அப்படிப்பட்ட திறமை படைத்த நீ புனரான் என்ற மரமேழு அன்று எய்த ஒரு வில்வலவாவோ. இவர் எப்படி சீதா ஹா ராமா அன்னு கதர்னாலோ அதே மாதிரி ஆழ்வாரும் இங்கே வில்வலவாவோ என்று அவன் வீரப்பாட்டினை சொல்லி கூப்பிட்டார் ஆழ்வார். ஸோ அப்படியே சீதா பிராட்டியோட பொருந்தக்கூடிய அந்த பண்பு ஆழ்வாருக்கு இருந்தது அப்படின்ட்டு. இதுவரை ஸ்ரீ ராமபிரானை கூவி அழைத்ததில் இருவருக்கும் உள்ள ஒப்புமை காட்டப்பட்டது.
இப்போ இதுக்கு மேல் இருக்க ஒப்புமை வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்த்துக்கலாம். அடியேன் ராமானுஜதாஸ்.